முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று அவர் சந்திக்க உள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் சரோஜ் கன்பத்திடம் கேட்கலாம். சரோஜ், வணக்கம். டெல்லி வந்துள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன, அது குறித்து சொல்லுங்க. கோபால், இன்றைய தினம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வந்து காலை 9:25 மணிக்கு டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தார். அவரோடு அவளுடைய செயலாளர்கள் ராமலிங்கம் மற்றும் அவர் வெங்கட்ராமன், சிவதாஸ் மீனா போன்ற அவருடைய செயலாளர்களோடு தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வந்திருந்தார். மற்றும் நிதித்துறை செயலாளர் சண்முகமும் வந்திருக்கிறார். இதை தவிர இங்கே அவர் விமான நிலையத்தில் வந்தவுடன் மிகவும் சிம்பிளான ஒரு வரவேற்பு தான் கொடுக்கப்பட்டது. தம்பித்துறை பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பித்துறை அவர் வரவேற்றார். இங்கு தமிழக அரசின் அதாவது தமிழக அரசினுடைய ஆலோசகராக இருக்கும் பவன் ரெய்னா, மற்றபடி இங்கே இருக்கிற ரெசிடென்ஸ் கமிஷனர் பஜாஜ் போன்றவர்கள் அவர்கள் வரவேற்றார்கள். அவர் இப்போது தமிழ்நாடு பவனில் இருக்கிறார். இன்றைய தினம் மாலை 5 மணிக்குத்தான் பிரதமரை சந்திக்க இருக்கிறார். அதாவது இது சொல்ல வேண்டுமென்றால் ரொம்ப ரொம்ப மிக பின்காலத்தில் சொல்லப்போனால் காமராஜ் ஆட்சி காலத்தில் மிகவும் ஒரு முதலமைச்சர் எவ்வளவு சிம்பிளாக வருவாரோ என்பது மூத்த பத்திரிகையாளர்லாம் குறிப்பிட்டது. அது போன்ற அனுபவம் இப்போது நமக்கு ஏற்பட்டது. நீண்ட வருடங்களுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சர் மிகவும் ஒரு சிம்பிளான முறையில் வந்திருந்தால், அதுவும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய துக்கத்தனம் இருப்பதால் மிகவும் சிம்பிளாக இங்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் தற்போது இருக்கிறார். அவர் மற்ற பயணங்கள் நிகழ்ச்சிகள் மற்ற யாரும் ஒரு ஜனாதிபதியோ மற்ற யாரும் அவர் சந்திக்கவில்லை. ஏனென்றால் வர்த்தா புயல் மிகவும் துயரமான சம்பவம் ஏற்பட்டுவிட்டது. ஸோ அதனால் பிரதமரை அவர் சந்திக்க மட்டும்தான் இருக்கிறார். பிரதமர் ஏற்கனவே அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மறைந்த முதலமைச்சருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டியது, மற்றபடி பாராளுமன்ற வளாகத்தில் சிலை அமைப்பு சம்பந்தமான கோரிக்கைகளை அவர் ஏற்கனவே பிரதமர் முன் வைக்கிருக்கிறார். ஆனால் முக்கியமாக இங்கு மற்றபடி வேற யாரும் அவர்களை சந்திக்க வரவில்லை. கோபால். சரோஜ், இன்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் என்னென்ன கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்த உள்ளார்? வர்த்தா புயலில் முக்கியமாக கோரிக்கைகள் நாம் குறிப்பிட்ட மாதிரி மறைந்த முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர் நினைவுக்காக அவருடைய புகழை நிலைநாட்டுவதற்காக ஏற்கனவே முதலமைச்சர் பன்னீர்செல்வம் எடுத்த முடிவுப்படி, அதிமுகவில் முடிவெடுத்தபடி அவருக்கு பாரத ரத்னா வழங்குவதற்கான முதற்கட்டமான கோரிக்கையை அவர் வைக்கிறார். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் சிலை வைப்பது சம்பந்தமான முக்கியமாக இருக்கிறார். இது தவிர வார்த்தா புயலில் எவ்வளவு தூரம் நமக்கு சேதாரம் ஏற்பட்டுள்ளது, குறிப்பாக சென்னை போன்ற இடங்களிலும் சுற்றுவட்டமுள்ள அதாவது கடலோர மாவட்டங்களிலும் ஏற்பட்ட புயல் சேதாரங்களை குறித்து அவர் முக்கியமாக எல்லா விவரங்களையும் திரட்டி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் மத்திய அரசிற்கு எந்த விதமான மத்திய அரசு இதுவரை கூறிக்கொண்டிருப்பது தகவல் எதுவும் வரவில்லை என்றுதான் மத்திய உள்துறைத்துறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ முறைப்படி இன்றைய தினம் அவர் சேதார விவரங்களை குறித்து அவர் அனைத்து விவரங்களையும் இன்று பிரதமர் அமரிடம் குறிப்பார். கோபால். சரோஜ் கன்பத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.